பாக்கியராஜ் அவர்கள் இறந்து, அதுக்கு அடுத்த வாரம் அவங்க வீட்ல நடந்திருக்கக்கூடிய இன்னொரு துயர சம்பவம், ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சோகத்துல மூழ்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத நடிகராவும், இயக்குனராவும் வலம் வந்த பாக்கியராஜ் அவர்கள் கடந்த வாரம் இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட 73 வயசு ஆயிருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில அதிர்ச்சியும், சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரு இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் தான் ஆகுது. இந்த 10 நாட்கள்ல அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க அந்த ஒரு சோகத்துல இருந்தே மீண்டு வர முடியாம ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டெய்லியும் பல வீடியோஸா பார்த்துருக்கோம். அதுலயும் பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு நெறைய பிரபலங்கள் இறுதிச் சடங்குல கலந்துக்க முடியாதவங்க, பாக்கியராஜ் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவர் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க அஞ்சலி செலுத்தி, மலர் தூவி மரியாதை செலுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி தினம் தினம் யாராவது ஒருத்தவங்க வரும்போது, அப்பாவோட நினைவுகள் திரும்ப வரும்போது, கண்டிப்பா சாந்தனு ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அவங்கள ஹக் பண்ணி அழுவுறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாரி சூழ்நிலையில பாக்கியராஜ் அவர்களுக்கு பெட் அனிமல்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது வளர்ப்பு பிராணிகள். பாக்கியராஜோட இறுதிச் சடங்குல அவரோட அந்த ஐஸ் பாக்ஸ், அந்த உடல வச்சிருந்தாங்கல்ல அந்த ஃப்ரீசர் பாக்ஸ், அது பக்கத்துல அவர் வளர்த்த நாய் சுத்தி சுத்தி வந்த மாரி பல வீடியோஸ நம்ம சோசியல் மீடியால பார்த்திருப்போம். அத பார்த்துட்டு நெறைய பேரு வாயில்லா ஜீவனுக்கு பாக்கியராஜ் மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பும், அபிப்பிராயமும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆச்சரியமாவும், இன்னொரு பக்கம் சோகத்தோடயும் அந்த வீடியோஸ பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த வளர்ப்பு நாய் சரியா சாப்பிடாம, தூங்காம வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல அவங்க வளர்த்த அந்த வளர்ப்பு நாய் இருக்கு இல்லையா? அது பாக்கியராஜ் இல்லாத சோகத்துல அவர பிரிவ தாங்கிக்க முடியாம வெக்ஸ் ஆகி இப்ப அது இறந்து போயிருக்குதாம். இந்த ஒரு விஷயம் பாக்கியராஜ் குடும்பத்த மறுபடியும் சோகத்துல மூழ்க வச்சிருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி பாக்கியராஜ் அவர்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதுலயும் அவரு ஆசையா வளர்த்த அந்த நாய் இருக்கு இல்லையா? அது கூட தான் அவர் டெய்லியும் வாக்கிங் போவாராம். தனக்கு ஷூட்டிங் இல்லாத நேரத்துல, தன்னோட ஓய்வு நேரங்கள்ல சும்மா உட்காந்து டிவிய பார்த்து பொழுதுபோக்காம, அவரோட வீட்டு கார்டன்ல அவரோட வளர்ப்பு பிராணியோட அந்த நாயோட சேர்ந்து தான் அவரோட நேரங்கள செலவிட்டு வருவாராம். அந்த நாய் வந்து குளிப்பாட்டுறது, சாப்பாடு வைக்கிறது இது எதையுமே தன்னோட வீட்டோட பணியாட்கள வைத்து பண்ணாம, தான் பக்கத்துல இருந்து பண்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலவோ என்னவோ தெரியல, அந்த வீட்ல அந்த வளர்ப்பு நாய் மத்தவங்களோட பாக்கியராஜ் மேல அதிகப்படியான விசுவாசமும், அன்பும் வச்சிருந்திருக்கு. அதனால தான் அவருடைய இறுதிச் சடங்குல நுங்கம்பாக்கம் வீட்ல அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல, அந்த உடல் வைக்கப்பட்டிருந்த அந்த ஃப்ரீசர் பாக்ஸ சுத்தி சுத்தி வந்திருக்குது. இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. அவர பார்க்க முடியல. தன்ன பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, அந்த நாய் சரியா சாப்பிடாம, தூங்காம கடந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சாம். பாக்கியராஜ் அவர்கள் இறந்து ஒரு 10 நாட்கள் ஆன நிலையில, இப்ப மறுபடியும் அவருடைய வளர்ப்பு நாய் இறந்து போன விஷயத்துல இருந்து, அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க மறுபடியும் ஒரு சோகத்துல மூழ்கி, அதுலருந்து வெளிவர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாயில்லா ஜீவன் அந்த அளவுக்கு பாக்கியராஜ் மேல அன்பும், அபிப்பிராயமும் வச்சிருந்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.